வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் யூடி டாக்ஸ். இன்று இந்தியா முழுவதும் அதிகமாக பேசப்படும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம். அது என்னவென்றால், ஈத்துல் பித்ர் 2026 திருநாளுக்கான நிலா பார்க்கும் அறிவிப்பு. ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதம் முடிவடையும் போது உலகம் முழுவதும் முஸ்லிம் சமூகம் நிலா பார்க்கும் அறிவிப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. அந்த நிலா பார்க்கும் நிகழ்வுதான் இத்திருநாள் எந்த நாளில் கொண்டாடப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. இந்தியாவிலும் குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இந்த அறிவிப்பு மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த வருடம் 2026 கூட பலர் சமூக ஊடகங்களில் நிலா தெரிந்ததா, ஈத் நாளைதானா என்று ஆர்வமாக கேட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முதலில் ரமலான் மாதம் என்ன என்பதை சிறிது புரிந்து கொள்ள வேண்டும். ரமலான் என்பது இஸ்லாமிய காலண்டரில் மிகவும் புனிதமான மாதம். இந்த மாதத்தில் முஸ்லிம்கள் அதிகாலை முதல் மாலை வரை நோன்பு நோக்கிறார்கள். இது வெறும் உணவு தவிர்ப்பது மட்டுமல்ல, மனிதர்களின் மனசாட்சி, பொறுமை, ஒழுக்கம், கருணை போன்றவற்றை வளர்க்கும் ஒரு ஆன்மீக பயிற்சி. ஒரு மாதம் முழுவதும் இந்த நோன்பு கடைபிடிக்கப்பட்ட பிறகு அந்த மாதம் முடிந்ததை குறிக்கும் வகையில் கொண்டாடப்படும் திருநாள்தான் ஈத்துல் பித்ர். அதனால்தான் இந்த திருநாள் முஸ்லிம் சமூகத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியான நாளாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த திருநாள் எந்த நாளில் வருகிறது என்பதை தீர்மானிப்பது எப்படி? அதற்கு காரணம் இஸ்லாமிய காலண்டர் சந்திரனை அடிப்படையாக கொண்டது. அதாவது புதிய மாதம் தொடங்கியது என்பதை உறுதிப்படுத்த நிலா பார்க்கப்பட வேண்டும். ரமலான் மாதம் முடிந்து புதிய மாதமான ஷவ்வால் மாதத்தின் முதல் நாளை அறிவிப்பதற்கு முன் அந்த மாதத்தின் முதல் நிலா பார்க்கப்பட வேண்டும். அதனால்தான் ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தின் 29ஆம் நாள் மாலை பல இடங்களில் மத அறிஞர்கள் மற்றும் குழுக்கள் நிலா பார்க்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். இந்தியாவில் பொதுவாக மாநில வாரியாக அல்லது பெரிய மத அமைப்புகள் மூலம் நிலா பார்க்கப்பட்டதா இல்லையா என்பதை அறிவிக்கிறார்கள். உதாரணமாக தமிழ்நாட்டில் பல பள்ளிவாசல்கள் மற்றும் ஜமாத் அமைப்புகள் சேர்ந்து நிலா பார்த்து அறிவிப்பார்கள். சில சமயங்களில் சவுதி அரேபியாவில் நிலா தெரிந்ததா என்பதை பார்த்து அதையும் கருத்தில் கொள்ளும் வழக்கமும் இருக்கிறது. இதனால் சில நேரங்களில் நாடு முழுவதும் ஒரே நாளில் ஈத் கொண்டாடப்படாமல் மாநிலங்களுக்கு மாறுபட்டு இருக்கவும் வாய்ப்பு உள்ளது. 2026 ஆண்டிலும் இதே மாதிரியான நிலைதான் சமூக ஊடகங்களில் பேசப்படுகிறது. பலர் ஏற்கனவே இந்த ஆண்டு ஈத் எந்த நாள் என்று கூகுளில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ட்விட்டர், யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் நிலா பார்க்கும் வீடியோக்கள், தகவல்கள், செய்திகள் அனைத்தும் வைரலாக பரவி வருகிறது. குறிப்பாக இந்தியாவில் உள்ள முஸ்லிம் சமூகத்தினர் மட்டுமல்லாமல் மற்ற மதத்தினரும் கூட இந்த திருநாளின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் விதமாக வாழ்த்துக்கள் பகிர்கிறார்கள். திருநாளின் முக்கியத்துவம் என்னவென்றால், அது வெறும் ஒரு பண்டிகை நாளாக மட்டும் இல்லாமல் மனிதர்களை ஒன்றிணைக்கும் ஒரு நாளாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த நாள் காலை முஸ்லிம்கள் அனைவரும் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகையை நடத்துகிறார்கள். அதன் பிறகு குடும்பத்தினருடன் சேர்ந்து இனிப்பு உணவுகள், குறிப்பாக சேமியா பாயசம் போன்றவை தயாரித்து பகிர்ந்து கொள்கிறார்கள். உறவினர்கள், நண்பர்கள், அயலவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் சந்தித்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். ஈத் முபாரக் என்று சொல்லி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது அந்த நாளின் ஒரு முக்கியமான கலாச்சாரம். மேலும் திருநாளின் இன்னொரு முக்கிய அம்சம் ஜகாத்துல் பித்ர் அல்லது ஃபித்ரா என்று அழைக்கப்படும் தானம். ரமலான் மாதம் முடியும் முன் பொருளாதார வசதி உள்ளவர்கள் ஏழை மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது இஸ்லாமிய மதத்தின் ஒரு முக்கியமான கற்றல். இதன் மூலம் அனைவரும் சமமாக திருநாளை கொண்டாட வேண்டும் என்ற எண்ணம் உருவாகிறது. அதனால்தான் இந்த திருநாள் மனித நேயத்தையும் பகிர்வையும் நினைவூட்டும் ஒரு நாள் என்று சொல்லலாம். இந்த வருடம் 2026 நிலா பார்க்கும் விஷயம் ஏன் இவ்வளவு அதிகமாக பேசப்படுகிறது என்றால், சமூக ஊடகங்கள் அதற்கு காரணம். முன்னாடி காலத்தில் மக்கள் ரேடியோ அல்லது பள்ளிவாசல் அறிவிப்பை காத்திருக்க வேண்டியிருந்தது. ஆனால் இப்போது ஒரு இடத்தில் நிலா தெரிந்தால் அது உடனடியாக வீடியோவாக அல்லது புகைப்படமாக உலகம் முழுவதும் பரவிவிடுகிறது. அதனால்தான் இந்த வருடம் நிலா தெரிந்ததா என்ற கேள்வி மிகவும் ட்ரெண்டின் ஆகியிருக்கிறது. இதில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால்,
ஈத்துல் பித்ர் என்பது வெறும் ஒரு மத பண்டிகை மட்டும் அல்ல, அது மனிதர்களை ஒன்றிணைக்கும் ஒரு கலாச்சார நிகழ்வும் கூட. அன்பு, கருணை, பகிர்வு, சமத்துவம் போன்ற மதிப்புகளை நினைவூட்டும் ஒரு நாள். எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த மாதிரியான திருநாட்கள் நமக்கு மனிதநேயத்தை கற்றுக் கொடுக்கின்றன. நண்பர்களே, இதுவே 2026ஆம் ஆண்டின் ஈத்துல் பித் நிலா பார்க்கும் விவகாரம் பற்றி முழுமையான தகவல். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் நேரத்தில் ஏற்கனவே நிலா அறிவிப்பு வெளியாகியிருக்கலாம். எப்படியாயினும் அனைவருக்கும் முன்கூட்டியே என் இதயபூர்வமான ஈத் வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பத்துடன் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இந்த திருநாளை கொண்டாடுங்கள். இந்த மாதிரியான முக்கியமான செய்திகள் மற்றும் ட்ரெண்டின் தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள யூடி டாக்ஸ் சேனலை ஆதரிக்க மறக்காதீர்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள், மேலும் புதிய வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் யூடி இல் சந்திப்போம்.